கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு என் அன்பார்ந்த காலை வணக்கத்தை வெளிப்படுத்துகிறேன். கர்த்தராகிய கிறிஸ்து என இரட்சகர் நம் அனைவரையும் கிருபையோடு வல்லமையோடு பாதுகாத்து கொண்டார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இரவு பரியந்தம் காவலாளியாயிருந்து உங்களை நீதியின் வலது கரங்களினாலே ஏந்தி எந்த தீங்கும் துக்கமும் உங்களை தொடாதபடி அவருடைய தேவ தூதர்கள் நம் அனைவரையும் பாதுகாக்க கர்த்தர் கிருபை பாராட்டின அவருடைய மட்டில்லா நன்மைகளுக்காக அவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவருடைய மகிமை மகா பெரியது. அவருடைய வல்லமை மேன்மையுள்ளதாக காணப்படுகிறது. ஆகையாலே எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் பலப்படுத்துவோம் அவரால் முடியும் என்பதை இந்த வசனத்தின் மூலம் கர்த்தர் அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தையை தியானித்து கடந்து வருவோம். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும் என்று சொல்லப்பட்டுள்ளது. நாம் பலவீனமாய் இருக்கிறோமே, நம்முடைய சரீரம் பலன் குறுகி போயிருக்கிறதே என்றெல்லாம் கவலைப்பட வேண்டாம். உங்கள் சரீரத்தை பலப்படுத்தவும் உங்கள் சரீரத்தை மேன்மைப்படுத்தவும் உங்களை வல்லமையினாலும் அவருடைய மகிமையினாலும் நிரப்பவும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் தான் முடியும். ஆகையாலே அவரை பற்றி கொண்டு அவரை விசுவாசித்து அவருடைய நாமத்தை தொழுது கொண்டு நாம் வரும் பொழுது அவருடைய வல்லமையினாலே அவரை தொழுது கொள்கிற பிள்ளைகளை அவர் பலத்தினாலே நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். அவர் வல்லமையை வெளிப்படுத்தி அவர்களை பாதுகாக்கிற தேவனாக அவர் உங்கள் வாழ்க்கையிலே கடந்து வருவார். ஏசப்பா, என் சரீரம் பலனற்றி இருக்கிறது, குறுகி இருக்கிறது என்று நீங்கள் ஏசப்பா என்று சொன்ன வார்த்தைக்கு அவர் உங்களை கண்காணித்து என் மகளுக்கு என் மகனுக்கு நான் உதவி செய்யாமல் போவேனோ என்று தன் மனதில் நினைத்து அவருடைய ஆணிப்பட்ட கரங்களினாலே உங்களை தழுவி உங்களுடைய காயங்களை குணமாக்கி உங்களுடைய வியாதிகளிலிருந்து பலவீனங்களிலிருந்து விடுதலை கொடுத்து உங்களை காத்து ரட்சிக்கக்கூடிய தேவன் அவர் ஒருவர்தான். அவராலே அன்றி நமக்கு எந்த விதத்திலையும் இருந்து நமக்கு உதவி வருகிறது அரிதாக காணப்படும். அவரையே நம்பி இருப்போம். ஏசப்பா, என்னுடைய வாழ்க்கை மிகவும் தாழ்த்தப்பட்ட வாழ்க்கையாகவும் தரித்திரமுள்ள வாழ்க்கையாகவும் காணப்படுகிறதே, நான் என்ன செய்வேன்? என் கையின் பிரயாசத்தை நான் அனுபவிக்க என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதியும் என்று அவரை வேண்டி ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்கள் கையின் பிரயாசத்தை 100 மடங்கு பலன் தரும்படியாக அவர் ஆசீர்வதிப்பார். உங்களை மகிமையினாலும் உங்களை கிருபையின் கரங்களினாலே ஏந்தி உங்களை ஆசீர்வதித்து பிறர் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு, பிறர் அதிசயப்படக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். அவராலே எல்லாம் ஆகும் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். என்னுடைய பலத்தினாலே, என் முயற்சியினாலே, என் படிப்பினாலே இவையெல்லாம் நான் சம்பாதித்தேன் என்று சாத்தான் நமக்குள்ளே புகழ்ந்த இந்த பெருமையான வார்த்தைகளை பேசாதபடி தேவ கிருபையினாலே, அவருடைய கருணையினாலே, அவருடைய தயவினாலே நான் இவைகளை பெற்றுக்கொண்டேன். என் குடும்பம் இந்நாளிலே ஆசீர்வாதமாக காணப்படுகிறது. என் குடும்பத்தின் மேன்மை கர்த்தரால் கிடைக்கப்பட்ட கிருபை என்று, தயவு என்று நாம் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். பிறருக்கும் நாம் சாட்சி கூற வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய கிருபையினாலே உம்முடைய வல்லமையினாலே எனக்கு இவைகள் எல்லாம் கிடைத்தது என்று மற்றவர்களுக்கு சாட்சி சொல்லக்கூடிய இருதயத்தை எனக்கு கொடுங்க. அப்படி என்று நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த வரங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். தரித்திரப்படுகிறவர்களுக்கு, வேதனைப்படுகிறவர்களுக்கு, துக்கப்படுகிறவர்களுக்கு
பலவீனம் அடைந்து வியாதியிலே படுத்து இருக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள். அவர்கள் மனம் திரும்பி சந்தோஷம் அடைந்து தேவ கிருபையை பெற்றுக்கொண்டு அவர்களும் கர்த்தருக்கு சாட்சியாக வாழ நீங்கள் ஒரு கருவிகளாக காணப்படுங்கள். இதைதான் கர்த்தர் உங்களிடத்திலே விரும்பி எதிர்பார்க்கிறதான காரியம். ஆமாண்டவரே, உமக்கு சாட்சி உள்ளவனாக இந்த பூமியிலே நான் வாழ்ந்து வர உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைக்க உதவி செய்யும். எந்த நிலையிலேயும் உம்மை ஸ்தோத்திரிக்க வேண்டும். எந்த நிலையிலேயும் நான் தாழ்மையோடு நடந்து கொள்ளக்கூடிய இருதயத்தை எனக்கு கொடுங்க என்று அவரிடத்திலே நாம் வேண்டிக் கொள்வோமா? இப்படி வேண்டிக் கொள்ளும் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு மகிமையாய் மனமிறங்கி உங்களை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்துக் கொள்வாராக. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.